குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நிச்சயமாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக மனிதனால் தோன்றுகிற சங்கதி அல்ல. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். எப்போ நீங்கள் நம்புகிறீங்களோ அப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்போ நம்பாமல் குழம்பிட்டு கெட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நம்புங்க, நிச்சயமாக நம்புங்க. கடவுள் வழி நடத்துகிறாருன்னு நம்புங்க. ஓகே. இதில் விஜய் நம்பியார் பெரிய சாமியாரோ பெரிய ஞானியோ கிடையாது. என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஐம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நிச்சயமாக இதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இதோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. நாங்கள் ஆல்ரெடி 20 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டோன்னு அதனால் சொல்கிறோம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோன்னு அதான் சொல்கிறோம். இனிமேல் நீங்கள் இதை கேட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போனால் போதும். உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லோரையும் வரவேற்கிறோம். இந்த பாருங்கள், இப்போது வாரம் நடக்குது. ஓகே. நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய பங்கர்ஸ் அமைக்கிறாங்க. உள்ளே போய் தங்கிறதுக்கு பங்கர்ஸ் அமைக்கிறாங்க. நிறைய பேர் ஓடி ஒளிகிறாங்க. அதுலேருந்தெல்லாம் தப்பிக்கிறாங்க. பெரிய 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 பாம்பு போட்டால் கூட ஒன்றுமே ஆகாமல் இருக்கிற இடம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கடவுள் எல்லாத்த விட ஒரு அற்புதமான ஒரு இடத்த நமக்கு செஞ்சு காட்டினார். செஞ்சு காட்டின்னு இருக்கிறாரு. அது ஒரு நாள் 2 நாள், ஒரு 10 நாள், 1 மாதம் 2 மாதம் எல்லாம் தங்குற இடம் கிடையாது. 10 மாதம் ஒன்றுமே செய்யாமல் படுத்துட்டு இருந்தீங்க. 10 மாதம் ஒன்றுமே செய்யாமல். கை கால் இடிக்கலை, தலையை ஒடிக்கலை. சாப்பாடு வந்துட்டே இருந்தது. நல்லா குஷியாக சாப்பிட்டுட்டு குடித்து நல்லா ஜாலியாக இருந்துட்டு உள்ளே குதூகலமாக குதிச்சிருக்கீங்க. அதான் நிறைய பேர் உணருவாங்க. வயிற்றில் தொட்டால் குழந்தை குதிக்குது அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக குதித்து சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்க. நிம்மதியாக 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. 10 மாதம் இருந்திருக்கீங்க. அதுவும் அந்த 10 மாதமும் எப்படின்னா எல்லாமே வளர்ந்துருக்குது பாருங்கள். கை கால் எல்லாம் வளர்ந்துருக்குது, மூளை வளர்ந்துருக்குது, தலை வளர்ந்துருக்குது, கண் வளர்ந்துருக்குது. எல்லாம் கம்ப்ளீட் ஆகி தான் வெளியே வரீங்க. அவ்வளோ வேலை நடந்துருக்கு. ஆனால் நீங்கள் எதனா செஞ்சீங்களா? எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த உலகத்தில் மட்டும் பாருங்கள், மனுஷன் நினைக்கிறது என்னன்னா, நான் செய்யாமல் ஒன்றும் நடக்காது. ஓடுறான் பாருங்கள், மேலே கீழே ஓடுறான் பார்த்தீங்களா? கை கால் எல்லாம் அடித்து ஓடிச்சு, தலையை வெடிக்க வச்சு ஒரு விஷயம் பண்ணி அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு பிச்சுக்கிட்டு ஓடுறான். கடைசியில் தோல்வி மட்டும்தான், டென்ஷன் மட்டும்தான், அது மட்டும்தான் மிஞ்சும். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணாலும் சரி, அதுக்கான எஃபெக்டை நிச்சயமாக உங்கள் பாடியில் இருக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் அதோட எஃபெக்ட் இருக்கும். நிச்சயமாக அதோட கேடுகள் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்கணும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், இந்த ரெஸ்ட் இன் பீஸ் செத்தா மாத்திரம் சொல்லுவாங்க. இறந்துட்ட அப்புறம் தான் ரெஸ்ட் இன் பீஸாம். அப்போ அது வரைக்கும் இவனே ஒத்துக்கிறான், ரெஸ்ட்டும் கிடையாது பீஸும் கிடையாது. அது ஏன் தெரியுமா? கடவுள் தெரியாதால் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட் இன் பீஸில் இருக்கோம். நாங்கள் ரிப்பு, சரியான ரிப்பு. நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவியும் சரியான ரிப்பாக இருக்கிறோம். ரிப். ஆனால் இது பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் ஓடுறாங்க, டென்ஷன் இருக்கிறாங்க. நாங்களும் செய்கிறோம். நாங்களும் நிறைய விஷயம் செய்கிறோம். இன்னும் செய்யாமலாம் அப்படி உள்ள வீட்டில் உட்காந்து தூங்க ஒன்றும் இல்லை.
ப்ராஜெக்ட் நடக்குது, நார்த்துலலாம் வேலை நடக்குது. நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், நிறைய செஷன்ஸ் நடத்துகிறோம், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்ருக்குறோம், எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் பெரிய அதிசயம் என்னென்னா, பயங்கரமான நிம்மதியில் இருக்கிறோம். பயங்கரமான நிம்மதி. கடவுளுடைய கருவறையில் தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த கருவறையில் தூங்க கற்றுக்குங்க. அந்த இருதயம் இருக்குல்ல, அந்த சோல் இருக்குல்ல, அந்த ஆத்மா இருக்குல்ல, அதான் உங்கள் மனசு இருக்குல்ல, அது கருவறையில் தூங்கணும். நம்ம அதை பாட்டுக்கு போட்டு அச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். இதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் தெரியணுன்னா கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு பிள்ளையார தெரியும், எனக்கு கோயில் நேற்று ஒரு லேடி கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளையார் கோயில் பூசாரி, நீங்கள் என்ன பிள்ளையார தெரியணுன்றீங்கன்னா நாங்கள் சொன்னேன், வீட்டுக்காரில் என்னோடய பிள்ளை 76 வயசு லேடி என்ன கூப்பிட்டாங்க. பிள்ளையார் கோயிலில் பூஜாரி, நீங்கள் என்ன பிள்ளையார தெரிஞ்சுக்கணுன்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவரை தான் முதல்ல கூட்டிகிட்டு வரணும், இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு. அவருக்கு இன்னும் பிள்ளையாரே தெரியாதுங்க, யாருன்னே தெரியாது. அவர் என்ன செஞ்சு தலை போச்சுன்னா அவருக்கு தெரியாது. அவர் ஏன் அம்மனமாக இருக்கிறாரு, அது தட் இஸ் ஆண்டியா பழனியில் நிற்கிறாரு, அவரும் ஒரு பிள்ளையாரோட ஒரு பார்ட்டுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நேற்று இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிரிப்பாக இருந்தது. முருகரோட பாட்டுன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அதில் சொல்கிறது என்னென்னா, அந்த பாட்டில் சொல்கிறது என்னென்னா, நீ அல்லால் தெய்வம் இல்லை, நீ என்ன ஆனாலும் சரி, உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன காமிச்சாலும் சரி, நீ தான் கடவுள் அப்படின்னு முருகரை பற்றி பாடுறாங்க. அப்போ பிள்ளையார் யார்? பிள்ளையார் டீலில் விட்டிங்களா? யோசிக்கவே மாட்டேன்றாங்க பாருங்கள். அதிலெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க. எல்லாமே ஒன்று அப்படின்றதும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. அதனால் இதெல்லாம் தெரியும் போது தான் நீங்கள் கருவறையில் ரெஸ்ட் எடுப்பீங்க. இது தெரியாத வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டினீங்கன்னா எப்போ பாரு டென்ஷன் தான், ரெஸ்ட்டே கிடைக்காது. கருவறையில் ரெஸ்ட் வேணும்னா தெளிவுக்கு வாருங்கள். கடவுளை பற்றினதான தெளிவுக்கு வாருங்கள். கடவுளை பற்றினதான தெளிவு நிச்சயமாக தேவை. ஸோ அந்த தெளிவுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள், தெளிவடையுங்கள். மனசு ரெஸ்ட்டுக்கு வரட்டும். அந்த ரெஸ்ட்டுக்கு வர்றது ஆளுங்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. நான் வேணால் பெட்டு வைக்கிறேன், கடவுள் பிள்ளையார், கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் தெரியாதவர்கள் யாருமே அந்த கருவறையில் ரெஸ்ட் எடுத்ததாக நான் கேட்டதே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் ரெஸ்ட் இன் பீஸ் ஆகுங்க. இறக்க வேண்டிய தேவையில்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டே ரிப் ஆகுங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.